கவிஞர்களே, நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. அதாவது தாவேக்காவும் என்டிகேவும் இணைஞ்சு செயல்பட்டுச்சுன்னா ஒரு புது கூட்டணி உருவாகி ஒரு மற்ற திராவிட கட்சிகளை வந்து பின்னுக்கு தள்ளிவிடும்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்து பெரியாரை வந்து முழுவதும் எதிர்க்கிற ஒரு பார்ட்டி. ஆனால் அதே தாவேக்கா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரோட தலைவர்கள் 5 பேரும் கிட்டத்தட்ட காங்கிரஸோட தலைவர்களை தான் வச்சு தாவேக்காவும் தலைவர். அதாவது அம்பேத்கராக இருக்கட்டும் சரி, பெரியாராக இருக்கட்டும் சரி, அந்த முத்துலட்சுமி அம்மையாக இருக்கட்டும் சரி, எல்லாம் சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டவங்க தான். பட் மித்த 4 பேருமே காங்கிரஸ் வந்தவங்க தான். ஸோ இந்த கொள்கை ரீதியாக முரண்பாடு இருக்கும்போது எப்படி அந்த நாம் தமிழர் கட்சிக்கும் அந்த டிவிகேக்கும் எப்படி ஒத்துப்போகுன்றத ராசத்தமிழ் அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். நெறியாளர் சொல்வது வந்து மிக பெரும் நகைப்பாக இருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளுக்கு கொள்கைகள் வேறாக இருந்தாலும் கூட்டணி என்கின்ற பொழுது கைகோர்ப்பது தான் அவர்களது சாத்தியமான கூறுகள். திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு கொள்கையானது இருக்கும், ஆனால் அது கூட்டணி சேருகின்ற ஒரு சில கட்சிகளுக்கு கொள்கைகள் வேறாக இருக்கும். ஆனால் கூட்டணியில் ஒரு கட்சிகள் தான். இது வந்து சிறு பிள்ளைகளுக்கு கூட புரியும். அதுபோலத்தான் தமிழக வெற்றிக் கழகமானது பெரியாரை தூக்கி பிடித்தாலும் நாம் தமிழர் கட்சியானது பெரியாரை தூக்கி எறிந்தாலும் இரு கட்சிகளுக்கும் வேறுபாடு இல்லை. ஏனென்றால் தமிழர் என்ற ஒரு தேசிய இனமாகத்தான் கருதப்படும். அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனால் கட்சிகள் எடுக்கின்ற கொள்கையானது வேறுபட்டு இருந்தாலும் கூட்டணி என்று வரும்பொழுது வெற்றி என்பதே முதன்மையாக கருதப்படும். ஆகையால் கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்பதை நான் திருப்பி வலியுறுத்திக் கொள்கிறேன் நெறியாளர் அவர்களுக்கு. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒன்று சேர்ந்தார்களே ஆனால் நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றிக் கழகம், கம்யூனிஸ்ட்டு மற்றும் பார்த்தீங்கன்னா தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட இதில் வரலாம். அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது நடப்பது அவர்களது கொள்கையான ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற ஒரு உறுதிமொழியை அது எடுத்துக்காட்டாக இருக்கும். ஆகையால் என்னோட கருத்தானது என்னென்றால், கொள்கையை வைத்து நாம் கூட்டணியை கணக்கிட முடியாது. கூட்டணியே வெற்றிக்கு பலமாக அமையும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதுரை பொதுக்குழு கூட்டமானது வெற்றியாக அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லையே தவிர இங்கு மீண்டும் வேறு கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பாகத்தான் எனக்கு தோன்றுகிறது. இதனால் என்ற மாற்றமும் இந்த மாநாட்டால் ஏற்பட போவதில்லை என்பது என் கருத்து. கவிஞர் அவர்கள் சொல்வது போல கட்சிக்குள் கூட்டணி வேறு, கொள்கை வேறு என்ற விஷயத்தை ஒரு சரி என்று பார்த்தாலும் அவர்கள் சொல்வது கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல பீகார் தேர்தலில் தற்போது இங்கே உள்ள அதிமுக, திமுக போன்ற எதிரினரை இணைந்து ஆட்சி அமைத்தார்கள். அதன் போலவும் நடக்கலாம். ஏன்னா அரசியல் அமைச்சர்களே அவர் சொல்வது போல கட்சி வேறு, கூட்டணி வேறு, அதாவது கொள்கை வேறு, கூட்டணி வேறு அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதுபோல் இங்கே ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வரும்போது பிஜேபியும் டிஎம்கே கூட்டணி வைக்கலாம் இல்லையா? அவங்க பிஜேபி தோல்வியம், அதாவது டிஎம்கேக்கு தோல்வியம் வந்தது என்று சொன்னால் தான் ஜெயிப்பதற்காக கொள்கையை மீறி திமுகவோடு அதாவது பிஜேபியோடு கூட்டணி வைக்கலாம். அப்படி வைத்தால் நீங்கள் சொல்வது போல அதிக பெரும்பான்மை இடத்தில் திமுக வென்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் அல்லவா? அதை பற்றி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்?